இப்போ நம்ம நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? 11th சாப்டரோட நேமிங் ரியாக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்துட்டு டிஎம்எஸ்ஓ. ஓகேவா? இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்கோம். ஆல்கஹாலில் வந்துட்டு கீட்டோன் அண்ட் ஆல்டிஹைடை கன்வெர்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்னா என்னது? ஆல்கஹாலில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அப்படின்னா கீட்டோன் இல்லைனா ஆல்டிஹைடை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேவா? ஆனால் இதில் யூஸ் பண்ணுறது என்னென்னா டிஎம்எஸ்ஓ அப்படின்னா டைமித்தைல் சல்ஃபாக்சைடு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மெயினாக வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம் ஒரு ஆல்கஹால் குரூப் எடுத்திருக்கோம். இங்கே வந்துட்டு ப்ரோப்பன் டு ஆல், இந்த வந்துட்டு ப்ரோப்பன் டு ஆல் எடுத்திருக்கோம். இதோட நம்ம டிஎம்எஸ்ஓ அப்படின்னு இந்த காம்பவுண்ட் ஆட் பண்ணுறோம். டைமித்தைல் சல்ஃபாக்சைடு இந்த காம்பவுண்ட் ப்ளஸ் ஆக்சைல் குளோரைடு அப்படின்னா சி டபுள் பாண்டோ இங்கே ஒரு சிஎல் இங்கே ஒரு சிஎல். ஸோ இந்த காம்பவுண்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ டிஎம்எஸ்ஓ ப்ளஸ் ஆக்சைல் குளோரைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரைஇத்தைலமீன். ஓகேவா? ட்ரைஇத்தைலமீன் இது மூணு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? ப்ரோப்பனோன். இந்த காம்பவுண்ட் வந்துட்டு கீட்டோனாக மாறி இருக்கு. ஓகேவா? CH3 C டபுள் பாண்ட் O CH3 இந்த ஒரு கீட்டோனாக மாறி இருக்கு. இதோட பை ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா சல்ஃபர் மித்தைல் குரூப், 2 மித்தைல் குரூப் வந்துட்டு சல்ஃபரோட ஆட் ஆகிருக்கு. ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனோஆக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இது எல்லாமே வந்துட்டு பை ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் மெயின் வந்துட்டு டிஎம்எஸ்ஓ, ஆக்சைல் குளோரைட், அப்புறம் வந்துட்டு ட்ரைஇத்தைலமீன் இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஒரு ஆல்கஹாலை வந்துட்டு அதோட நெக்ஸ்ட் ப்ரோப்பனோன் கீட்டோனோ ஆல்டியோடோ கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஓகேவா? செகண்ட் ஒன் வந்துட்டு செகண்ட் நேமிங் ப்ராசஸ் வந்துட்டு டவுஸ் ப்ராசஸ். ஓகேவா? இது வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனாலுக்கு டவுஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்துட்டு பென்சீன் எடுத்திருக்கோம். பென்சீன் போட்டு மேலே ஒரு குளோரின் ஆட் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு குளோரோபென்சீன். இது வந்துட்டு ஒரு பேஸோடு ரியாக்ட் ஆகுது. NaOH சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகுது. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 633 கெல்வின் 300 பாரோமீட்டர் அப்படின்னா இந்த ப்ரெஷரு இந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகுது. மெயின்டைன் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? இந்த சிஎல் இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு NaO. ஓகேவா? ONA இங்கே வந்து ஆட் ஆகும். அப்போ HCl வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ வந்துட்டு இந்த சிஎலுக்கு பதிலாக வந்துட்டு மேலே ONA சோடியம் ஃபீனாக்சைடு இந்த ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம டைல்யூட் HCl ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த ONA இருக்குல்ல, NA போயிட்டு H வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ ஃபீனால் ப்ளஸ் NaCl கிடைக்கும். ஓகேவா? ஸோ டவுஸ் ப்ராசஸ்னால் ஃபீனால் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? எதுலேருந்து அப்படின்னா குளோரோபென்சீன்லேருந்து. ஓகேவா? குளோரோபென்சீன் எடுத்து ஒரு பேஸோட ரியாக்ட் ஆகுது. அப்புறம் கிடைக்கிற இந்த சோடியம் ஃபீனாக்சைடோடு ஒரு டைல்யூட் ஆசிட் ஆட் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஃபீனால் ப்ளஸ் NaCl கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு டவுஸ் ப்ராசஸ். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன். ஓகேவா? இது ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர்ஸ். இப்போ ஃபீனால் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் ஆசிட் குளோரைட் கிவ்ஸ் எஸ்டர்ஸ். ஃபீனால் வந்துட்டு ஆசிட் குளோரைடோடு ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு எஸ்டர் கிடைக்கும். ஓகேவா? த அசிட்டைலேஷன் அண்ட் பென்சாயிலேஷன் ஆஃப் ஃபீனால் ஆர் கால்ட் ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன். அசிட்டைலேஷனும் பென்சைலேஷனும் நடக்குது. ஓகேவா? ஃபீனாலோடது. ஸோ அதை தான் வந்துட்டு ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கோம்? ஃபீனால் எடுத்திருக்கோம். ஃபீனால் எடுத்து நம்ம அசிட்டைல் குளோரைடோட ட்ரீட் பண்ண வைக்கிறோம். ஓகேவா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரு பேஸ் NaOH பிரிடனும் இருக்கும். ஓகேவா? பிரிடன் வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? CH3COO C6H5 அப்படின்னா ஃபினைல் ஏத்தோனேட் அப்படின்னா இதுதான் வந்துட்டு எஸ்டரிஃபிகேஷன். இது ஒரு எஸ்டர். ஓகேவா? ப்ளஸ் HCl கிடைக்கிது. ஸோ இங்கே வந்துட்டு என்ன எடுத்திருக்கோம்? இதே மாதிரி வந்துட்டு ஃபீனால் எடுத்திருக்கோம். ஃபீனால் இங்கே அசிட்டைல் குளோரைடு, இங்கே வந்துட்டு பென்சாயில் குளோரைடு, இங்கே CH3 வந்துட்டு என்னது? ஒரு மித்தைல் குரூப். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி இங்கே வந்துட்டு நம்ம ஒரு ஃபினைல் குரூப் ஆட் பண்ணுறோம். ஃபினைல் குரூப்னா C6H5. ஸோ பென்சாயில் குளோரைடு எடுத்துகிட்டு அதே மாதிரி NaOH அண்ட் பிரிடின் இதோட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? C6H5 COO C6H5. இது வந்துட்டு ஃபினைல் பென்சோவேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவும் வந்துட்டு ஒரு எஸ்டர் ப்ளஸ் HCl. இதுதான் ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன். ஸ்காட்டன் பவுமன்னாலே வந்துட்டு நம்மளுக்கு எஸ்டரிஃபிகேஷன். ஓகேவா? ஃபீனால் வந்துட்டு எஸ்டர் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் NaOH அண்ட் பிரிடன். ஓகேவா? இதுதான் ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன். இப்போ வந்துட்டு பார்க்க போகிறது வந்துட்டு வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஓகேவா? An alkaline solution of phenol reacts with alkyl halide
டு ஃபார்ம் ஃபினைல் ஈத்தர். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபினைல் ஈத்தர் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. நம்ம ஃபீனால் வந்துட்டு ஆல்கைல் ஹைலைடோடு ரியாக்ட் ஆகும்போது இந்த ஆல்கைல் ஹைலைட் அண்டர்கோஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பை ஃபீனாக்சைட் அயான் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கலி. அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈத்தர் வந்துட்டு சிந்தசிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அது வந்துட்டு இந்த ஃபீனால் வச்சு ஈத்தர் சிந்தசிஸ் பண்ண போகிறோம். அதுதான் வந்துட்டு வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். நம்ம இப்போ ரியாக்ஷன் பார்த்தா அது புரிஞ்சிடும். ஒரு நிமிஷம். ஓகேவா? ஸோ இந்த வில்லியம்சன் சிந்தசிஸ் இன்னொரு பேர் என்னென்னா அனிசோல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ என்ன எடுத்துருக்கோம்? ஃபீனால் எடுத்துகிட்டு அது வந்துட்டு NaOH ஒரு பேஸோடு ட்ரீட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கிது. ஓகேவா? கிடைக்கிற சோடியம் ஃபீனாக்சைடோட ஒரு மித்தைல் அயோடைட் ஆட் பண்ணுறோம். மித்தைல் அயோடைட் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? நம்மளுக்கு மித்தைல் அயோடைட் போட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு அனிசோல் கிடைக்குது. அனிசோல்னால் ஒரு பென்சீன் ரிங் போட்டு OCH3. ஓகேவா? இதுதான் வந்துட்டு அனிசோல் அப்படின்னு சொல்கிறோம். மீத் ஆக்சி பென்சீன். ஓகேவா? இதுதான் அனிசோல் அப்படின்னு சொல்கிறோம். பை ப்ராடக்டாக சோடியம் அயோடைட் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த சோடியம் வந்துட்டு இந்த அயோடினோட இங்கே வந்துட்டு ரிலீஸ் ஆயிரும். ஸோ மிச்சம் மீதி இருக்கிற CH3 இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஓவோட போய் அட்டாச் ஆகி நம்மளுக்கு OCH3 கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்துட்டு வில்லியம்சன் சிந்தசிஸ். ஓகேவா? இதுதான் ஈத்தர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ROR அப்படின்னு. ஆர்னா ஏதாச்சும் ஒரு பென்சீன் குரூப், O இன்னொரு காம்பவுண்ட். ஸோ இதுதான் ஈத்தர் சிந்தசிஸ். இது அனிசோல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா?